குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாலாட்டக்கூடிய பாசிசத்தினுடைய வாள்களை எல்லாம் வெட்டுவதற்காக போர்வாளை சுமால் பார்க்க முடிகின்றது. பல பணிகளுக்கு மத்தியில் திராவிடத்துக்கும் குரல் கொடுத்து கொண்டு நூல் வெளியீட்டுக்கும் தன்னுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லியாக்கத் அலி பாய் அவர்கள் இவர்கள் மூவரையும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் இந்த திராவிட கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள், அது என்னென்ன முகங்களோடு அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கூடவே வருவாங்க, நம்ம கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளார நம்மளை எப்படி காலி பண்ணலாம், எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பண்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம். ஏன்னா கூட நீங்க தைரியமா போடலாம். ஏன்னா இன்றைக்கு காலை உணவு திட்டம் கனடாவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் என்று சொன்னால் அது சர்வதேசத்தின் வழிகாட்டி என்றே தைரியமா சொல்லலாம். ஆனால் நீங்கள் தேசத்தின் வழிகாட்டி என்று போட்டிருக்கிறீர்கள். ஆம், தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கைதான் எங்கள் உயிர் மூச்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது இன்னைக்கு மகாராஷ்டிரால அடிக்கிறான் ஆரம்பிச்சிட்டான். சோ தேசத்திற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நீங்க ஆதரவான குரலை கூட கொடுக்கலாம், ஆனால் அந்த இயக்கம் கிடையாது. இந்த இயக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 100 விழுக்காடு எல்லாரும் பகுத்தறிவாதிகளாக, எல்லாரும் சமூக நீதி சிந்தனைகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு ஆட்கள், பல்வேறு எலிமெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ஒரு இயக்கத்தின் நோக்கம் என்ன, அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்ன, அந்த இயக்கம் இன்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாலாட்டக்கூடிய பாசிசத்தினுடைய வாள்களை எல்லாம் வெட்டுவதற்காக போர்வாளை சுமால் பார்க்க முடிகின்றது. பல பணிகளுக்கு மத்தியில் திராவிடத்துக்கும் குரல் கொடுத்து கொண்டு நூல் வெளியீட்டுக்கும் தன்னுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லியாக்கத் அலி பாய் அவர்கள் இவர்கள் மூவரையும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் இந்த திராவிட கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள், அது என்னென்ன முகங்களோடு அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கூடவே வருவாங்க, நம்ம கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளார நம்மளை எப்படி காலி பண்ணலாம், எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பண்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம். ஏன்னா கூட நீங்க தைரியமா போடலாம். ஏன்னா இன்றைக்கு காலை உணவு திட்டம் கனடாவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் என்று சொன்னால் அது சர்வதேசத்தின் வழிகாட்டி என்றே தைரியமா சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் தேசத்தின் வழிகாட்டி என்று போட்டிருக்கிறீர்கள். ஆம், தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கைதான் எங்கள் உயிர் மூச்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது இன்னைக்கு மகாராஷ்டிரால அடிக்கிறான் ஆரம்பிச்சிட்டான். சோ தேசத்திற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நீங்க ஆதரவான குரலை கூட கொடுக்கலாம், ஆனால் அந்த இயக்கம் கிடையாது. இந்த இயக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 100 விழுக்காடு எல்லாரும் பகுத்தறிவாதிகளாக, எல்லாரும் சமூக நீதி சிந்தனைகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு ஆட்கள், பல்வேறு எலிமெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ஒரு இயக்கத்தின் நோக்கம் என்ன, அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்ன, அந்த இயக்கம் இன்றும்